விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அரசாக திமுக அரசு உள்ளதாக சவுக்கு சங்கர் கைது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி செயலிழப்பு செய்தியை கேட்டாலே தங்களுக்கு பதக் பதக் என்று இருப்பதாகும். இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அடக்குமுறையினால் என்றைக்கும் அடக்கிவிட முடியாது. ஆகவே விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதுதான் ஜனநாயகத்திலே நாம் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக பார்க்க முடியும். அந்த வகையில விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அரசாகத்தான் இப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இது மாதிரி தொடர்மையானால் மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை போட்டுவார்கள். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இது குறித்து விரிவான கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் நம்முடைய பத்திரிகை துறை. ஆகவே அவர்களை சுதந்திரமாக செயல்பட நாம் அனுமதித்தால்தான் இந்த நாட்டினுடைய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காட்ட முடியும். அதிலே இப்படி அடக்குமுறையை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல் என்பது இன்னும் அவர்களை வீடு கொண்டு எழச் செய்யுமே தவிர அவர்களை எந்த வகையிலும் நாம் அச்சுறுத்தி பணிய வைத்து விட முடியாது. பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் அவருடைய கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானது என்பதை கடந்த கால ஜனநாயக வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. புரட்சிகரமான வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறது. அதை தற்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புரிந்திருப்பார் அல்லது இந்த மக்கள் புரிய வைப்பார். இல்ல, இப்ப தேர்தல் ஆணையம் அது முறையா ஏற்பாடுகள் செய்யணும்னு தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க. வேட்பாளர்களும் சரி, எங்களை மாதிரி தொண்டர்களும் சரி, நாங்கெல்லாம் உயிரை அந்த சாக்குறவுக்குள்ள தான் வச்சிருக்கோம். எங்க உடல் தான் இங்க வெளியே இருக்கு, உயிர் அங்க இருக்கு. அது உயிரை எப்படி ஐசியூல வச்சு பாதுகாக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த வாக்காளர்களுடைய அந்த தீர்ப்பை பாதுகாக்கணும். அதுல அங்கொண்டு இங்கொண்டுமாக இருந்தது. இப்ப எல்லா இடங்களிலும் பார்த்தா பவர் கட்டுன்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது நடக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முறையா சொல்றாங்க. அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு இவ்வளவு வளர்ந்த காலத்துல, விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல, இவ்வளவு நம்ம உலகத்துக்கே இன்றைக்கு விஞ்ஞானத்துல நம்ம ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல கூட நம்ம ஒரு ஸ்டாக் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இதை பாதுகாக்க முடியல, நம்மளுடைய வாக்கு இயந்திரத்தை பாதுகாக்க முடியலன்னு சொன்னா இது யாருடைய இயலாமை அல்லது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத மக்கள் தான் இதை சொல்லணும். இது மாதிரி நடக்கக்கூடாது. இது நடப்பதனாலே பதக்குன்னு இருக்குது, நெஞ்செல்லாம் பதன்னு இருக்குது. எதை எந்திரிச்சு இப்ப எங்க மாத்துறாங்களோன்னு பதக்குன்னு இருக்குது, வதக்குன்னு இருக்குது. சீக்கிரத்துல தேர்தல் அறிவிச்சு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நல்லபடியா மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக இருக்கும். அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 வெற்றி பெறுகிற அந்த தீர்ப்புக்காக தமிழ்நாடு மக்களே காத்து கொண்டிருக்கிறார்.